ஒரு பூத்து ஸ்ரீரங்கம் பூத்துல ஒரு பூத்துல வந்துட்டு வெறும் 5 ஓட்டு தான் திமுக வந்திருக்கான். அந்த வீட்லயும் பூத்து கமிட்டி இருக்குது, 14 பேர் கொண்ட பூத்து கமிட்டி இருக்குது. அங்கேயும் திமுக இருக்கிறான், அங்கேயும் அவங்களோட குடும்பம் இருக்குது, நண்பர்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது. வெறும் 5 ஓட்டு தானா? திமுகவுக்கு 5 ஓட்டு தானா? திமுகவுக்கு 5 ஓட்டு தானா? ஜெயலலிதா போட்டிட்ட போதே திமுக வந்துட்டு ஜெயலலிதாவுக்கு 70,000 ஓட்டு வாங்கின கட்சி அது ஸ்ரீரங்கத்துல. ஆமா, இன்னைக்கு 5 ஆண்டு கால ஆட்சி அவ்வளவு சாதனைகள் ஸ்டாலின் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் 5 ஓட்டு தானா? ஆனா அங்க நின்ன ஒரு புதிய பையன் ஒருத்தன் வந்துட்டு 1,16,000 ஓட்டு வாங்குறான். அதனால இதெல்லாம் வந்துட்டு என்னன்னா மிராக்குலஸ் ஹேப்பனிங். ஓகே, புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒன்றத்தை இது பண்ணான். புரியுதுங்களா? யாருமே கணிக்காத, யாருக்குமே பிடிபடாத ஒரு தேர்தல் முடிவு தான் தமிழ்நாட்டில் வந்துருச்சு. ஏதோ வந்துடுச்சு. ரைட், லெட் அஸ் கம் டு திருமாவளவனுடைய விடயத்துக்கு வருவோம். அப்ப திருமாவளவனுக்கு என்ன அப்படின்னா, இந்த கூட்டணியில நின்று ஜெயிச்ச திருமாவளவன் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாருக்குமே என்ன அப்படின்னா, ஒரு மதச்சார்பற்ற அரசு அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. ஓகே, விஜய் வந்துட்டு நம்ம ஆதரிக்கிறது ஒரே ஒரு காரணம் தான், குடியரசுத் தலைவர் ஆட்சியோ வரக்கூடாது, வரவழைக்கூடாது. புரியுதுங்களா? உடனடி தேர்தலையும் சந்திக்கிறதுக்கு வந்துட்டு யாரும் தமிழ்நாடு தயாரா இல்லை. எவ்வளவுதான். ஸோ இதில் தான் அவர் முடிவெடுத்தாரு. இதுல வந்துட்டு திருமாவளவன் வந்துட்டு முதல்வர் ஆகணும் அப்படின்னு சொல்ற விஷயத்துல வந்துட்டு அவர் முன்னுக்கு பின் முரணா பேசுறாரு அப்படின்னா சொல்றாங்க. அவர் கேள்விப்பட்டா நீங்க சொல்றாரு, அப்புறம் அங்க என்னன்னு முயற்சி நடந்தது அப்படின்னு காசிப். மறுநாள் பத்தி செய்தியாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க, காசிப் அப்படின்றாரு. எனவே அவரிடம் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி யாரும் இதை உறுதிப்படுத்தல. அது தொடர்பான பேச்சுவார்த்தை எந்த மட்டத்திலையும் நடக்கல. அதான் உண்மை. அது ஒரு சொல்லா வந்துச்சு. ஐயா, ஹிந்துல வந்து கோலப்பன் சார் செய்தி எழுதியிருக்கிறது வந்து அவர் கோட் பண்றாரு. அவர் யாரையாவது நான் என்னுடைய வாட்ஸ்அப்ல எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க அதிர்ந்து போயிடுவீங்க. நான் பண்ணியிருக்கிறேன், இப்படிலாம் ஒன்று நடக்கக்கூடாது தமிழ்நாட்டில் அப்படின்னு நான் தடுத்திருக்கிறேன். எனக்கு செய்தி பண்ணவொடனே இப்படிலாம் நடக்கக்கூடாது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி நான் தடுத்திருக்கிறேன். அவர் எழுதினாரு. எங்க அவர் வந்துட்டு சோர்ஸ் சொல்றாரு? சோர்ஸ் சொல்லணும்னு கட்டாயம் இல்லைங்கய்யா. அது வேணாம். பேச்சுவார்த்தை நடக்கணும்ல, ஒரு கூட்டணி ஆட்சிக்கு பேச்சுவார்த்தை நடக்கணும்ல. அப்ப இது வேற ஒரு மூவ்ல வேற ஒரு இடத்துல இருந்து பண்ணப்படுது. யார் யாரு அப்படின்னோம்னா, இதுல வந்துட்டு அந்த பெரிய இடத்து பிள்ளைங்க எல்லாம் வந்துட்டு பண்றாங்க ஒரு மூவ. சரி, விஜய வந்துட்டு அமைக்க விடக்கூடாதுன்றதாக இந்த பெரிய இடத்து பிள்ளைங்க எல்லாம் பண்றாங்க. திமுக இருக்கக்கூடிய பெரிய இடத்து பிள்ளைகளா எல்லாம் பண்றாங்க. சரி, சோ அதெல்லாம் வந்துட்டு இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அது செஞ்சிருக்க கூடாது, அது மேல இருக்கிறவங்க அனுமதிச்சிருக்க கூடாது. இவ்வளவுதான் விஷயம். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.